எங்க இருந்தாலும் காணோம். என்ன இலை எடுத்து போட்டீங்க? சோறு தீந்து போச்சு இல்ல இருக்குல்ல, வந்தவங்களுக்கு அதையாவது விட்டு கூடுறா. ஏண்டா எந்த ஒரு டெக்னிக்கல் இது? சோறு போடும்போது டக்குன்னு செம்ப தூக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் அத்தாடி என்ன இம்புட்டு போட்டீங்களேங்கிறது. நீங்க கேட்கணும்ல, நீ சொல்லணும்ல. அந்த பக்கம் திரும்பி பாறா. கூட உட்கார்ந்தவன் எவனாவது இருக்கானா? இல்ல. இந்த பக்கம் பாரு எவனாவது இருக்கானா? எப்ப போனாங்க? அது கூட தெரியாம நீ மண்டி போட்டு தின்னுட்டு இருக்க. இங்க வருங்க, நான் மாப்பிள்ளை விட்டுக்கறேன். மாப்பிள்ளை விட்டுக்காரனா மண்டி போட்டு தான் திம்பியா? என்ன இப்படி பேசுறீங்க? நீ என்ன இப்படி சாப்பிடுற? நான் சாப்பிட்டது பெருசு இல்ல, அங்க ஒரு சாப்பிடாரு பாருங்க. ஓ, அவரு அப்படித்தானா? அவர்தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. அவர் ஓகே பண்ணாதான் உங்க தங்கச்சி மாப்பிள்ளை கட்டிக்குவாரு. ஓ, இப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்கா? கவனிங்க கவனிங்க. கவனிக்கிறேன். பாயசம் இருக்குல்ல, பாட்டில பாயசம் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு செத்து. டேய், உள்ள போய் கேஸ் எடுத்துட்டு வா. சரி, தள்ளுங்க, கொஞ்சம் கால் எடுங்க. அப்பா, எவ்வளவு கணம்? என்னடா இது கேஸ்? நான் உங்ககிட்ட என்னடா கேட்டேன்? கேஸ் கேட்டீங்க. இதான் கேஸா? ஆமா. நான் கேட்டது பணம். நீங்க பணம்னு கேட்டுக்கலாம், ரூபாய்னு கேட்டுக்கலாம், காசுன்னு கேட்டுக்கலாம். இதுக்கு இத்தனை பேர் இருக்குல்ல, விவரம் சொல்ல வேணா. செக். அப்ப கேஷ்னு கேட்டா இதுதான் கொண்டு வருவேன். ஆமா. பணம் கொண்டு வர மாட்டேன். முடியாது. செக்குன்னு கேட்டா எண்ணெயாட்ட செக்க கொண்டு வந்து நடுவீட்டுல வைப்பியா? ஆமா. களவாடி. என்னடா என்ன கால்ல சுடு தண்ணி பட்டது மாதிரி குதிக்கிறீங்க? காரி பையில அதான்டா பட்டுச்சு. இங்க பாப்பா. ஐயோ போச்சு. ஆட்டுகாலே 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 ஆட்டுகாலே. களவாடி பையில மனுஷங்கார போய் ஆட்டுக்காரங்கறியாடா? ஆட்டுகால் சூப் கூட்டி போச்சுனே. படுவா, அதே இதே கால்ல கொட்டிட்டியாடா? அதான் பட்ட கால்லே படும்பாங்களோ. அட கர்மாந்திரம் புடிச்சவனே, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ காரல் மார்க்ஸ் மாதிரி தத்துவமா பேசிட்டு இருக்க. போற அர்ஜென்ட்டா ஒரு கால் போடுறா. போட்டேன். என்ன அதுக்குள்ளயா? அட டைல், ஓன் கால் அர்ஜென்ட்டா டாக்டருக்கு போட சொன்னா நீ ஓன் கால் மேல காரிய போட்டு எந்திரடா. ஐயோ, எந்திர, ஓடி போற. ஏய் சண்டக்காரி சோனியா, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? உட்காருங்க. ஏய், நீ டச் பண்ணாத. ஐயோ, உட்காருங்க. இழுக்குறாடா. ஏய், என்ன நீ நெருப்பு குச்சி எல்லாம் வேஸ்ட் பண்ற? அது வந்து மாம், என்ன வந்து பொந்து? இந்த ஒரு குச்சியால ஒரே தடவை உரசி இந்த விளக்கு எல்லாத்தையும் பத்த வைக்கணும். பத்த வைக்க முடியுமா உங்களால? நான் ஒரு குச்சியால ஒரு ஊரையே ஃபயர் பண்ணுவேன். இந்த விளக்கு எனக்கு சாதாரணம். பார், பத்திக்கிச்சா? இப்ப பத்திக்கிச்சா? பத்திக்கிச்சா? பத்திக்கிச்சு. ஆமா, இது என்ன வேண்டுதலா? ஆமா, ஒரே தீக்குச்சியால இந்த விளக்குல இருக்க எல்லாத்தையும் ஏத்திட்டா உங்களுக்கு ஒரு அழகான பேபியை பெத்து தரதா அந்த காட் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உனக்கு குழந்தை வேணா டெஸ்ட் டியூப்ல புள்ளை பெத்துக்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தள்ளி உட்கார். அதுக்கும் அப்பா நீங்க தான் மாம். அட கர்மாந்திரம் முடிச்சு விட, எல்லாத்துக்கும் நான் தாங்கிறாளே. ஐ அம் எஸ்கேப்ட். உப்பு உப்பு. ஐயோ மாம், நில்லுங்க, என்னைய கூட்டிட்டு போங்க மாம். என்கிட்ட ஒரு தீக்குச்சி இருக்கு. You naughty boy. No, I am Looty boy. தள்ளுங்கடி. ஏட்டடி டியா ரொம்ப ஏத்தண்டா. எங்க போயிருப்பா? ஐயோ, இவர் வீட்டு கோழி தெரிஞ்சு போச்சா? நல்ல விட கோழியா தெரியுதே. பயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ, குறா கோழிய. எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியலனா விட்டு என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி, தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? ஏய், காலு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 ரூபாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா தானங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் விட்டு கோழிய அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முறுக்கையா? இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்ட.
போயிடுச்சா தாத்தா? விட்டுப்பனா ஒரே அமுக்கு 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாறி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எத்திரி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அதோ நிக்கிறா தாத்தா. ஏய், விடாத புடி, விடாத புடி. இந்தாப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுங்களா? குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவவே எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். டேய், என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன்? அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலும்பு சம்பளத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம் பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. டேய் வேலு, ஐயா. வாடா. ஏண்டா ஒரு அறிவு இருக்கடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ, அப்படி உல்டா பண்ணிருச்சா பெரிச்சாளி? பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்புல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டியோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிற? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ? ஹோய்டா 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 இவ காணா? என்னடா இது, யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி? எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. அடங்கொப்புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மையானுக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ, முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா போடு, அப்படியே பையோட போடத்தா? போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல போடு. முருகா, வாயத்தர எத்திய காட்டு. தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? அட தங்கம் தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன் வழிய. முருகா கோயிந்தா முருகா கோயிந்தா முருகா. கோயிந்தா. என்ன மாமா கொண்டு போன தக்காளி எல்லாம் திருப்பி கொண்டு வர? ஜூஸ் புடிஞ்சு குடிக்கலான்னு தான். தக்காளியா? பீத்த தக்காளி. விளையாடாத மாமா, பரமசிவம் மண்டியில போட்டு காசு வாங்கிட்டு சொன்னல. அவன் மண்டியில எங்க போடுறது? கொடுத்து அட்வான்ஸ் திருப்பி கேக்குறான். சரக்கு சுத்தம் இல்லன்னு திருப்பி அனுப்பிட்டான்பா. அப்படியா சொன்னாவே? அப்படித்தான் சொன்னான். இனிமே அவன் தலையில இருந்தாலும் அவனுக்கு தக்காளி அனுப்ப கூடாது. ஏன் அவனுக்கு சரக்கு அனுப்புறேன்னு பாக்குறேன். ஓ நல்லா பா, முத்துக்காலதான் சரக்க கொண்டு போய் வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்கான். அது என்னப்பா, அவன் தோட்டத்து தக்காளி மட்டும் பாக்குறதுக்கு நல்ல தள தளன்னு ஆப்பிள் மாதிரி இருக்குது. சாம்பிளுக்கு நானே காசு கொடுத்து ஒரு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. புள்ள, அந்த கூடை மட்டும் இறக்கி வைய. தக்காளினா இது தக்காளிடா, தேன் மாதிரி இருக்கு. உன்ன உட்காந்துக்க சொல்ல வெக்கமில்ல அவனுக்கு? அவன் விவசாயத்துல இருந்து வியாபாரம் வரைக்கும் நமக்கு போட்டி. நீங்க தான் தாத்தா. நானா? பின்ன ஊர் பேர் தெரியாத ஊருக்குள்ள கூட்டி வந்து மாடி மேய்க்க விட்டது நீ தானே? பின்ன யாரைய மேய்க்க சொல்ல முடியும்? நம்ம ஊர்ல இருக்கிற வேலைக்கு தானப்பா சொல்ல முடியும். அவன் பொழப்புக்கு வழியை காட்டினேன், அவன் நம்ம பொழப்புலயே கைய வைப்பான்னு யாருக்குப்பா தெரியும்? இத்தனைக்கு காரணம் அந்த ராக்காய் கிளவு தான். அவனை வெடி வச்சா கூட இப்ப கிளப்ப முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான். மாமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு இத்தனைக்கு காரணம் நீதானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை அழிச்சிடறேன் பாரு. இவ்வளவுக்கு காரணம் நீதானே, இத்தனை சண்டைக்கு காரணம் நீதானே, நீதானே நீதானே
நீதானே பாரு நான் என்ன செய்யறேன் பாரு